இறையேசுவிலே அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்க உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ப இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் நல்வாழ்த்துக்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் பெற போகின்றார் இன்று இரவு. ஸோ நம்ம ஆவலாக காத்துட்ருக்கோம்ல, அவனுடைய பாடுகளை நம்ம பார்த்தோம். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுகின்ற பொழுது ஒரு ரட்சிப்பு கிடைக்குதுல. நம்மளுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தாங்க. என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களோ, என்னெல்லாம் வேணுது ஆண்டவரத்தை கேட்டிருக்கீங்களோ, நிச்சயமாய் அதை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க போகிறீங்க. கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கின்றார். அவரது அன்பு மிக பெரிது. அதனால் நம்ம அவருடைய அன்பு பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எந்த வேலையிலும் சரி சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் சரி அதை தாங்கிக் கொள்வதற்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன வலிமையை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவதற்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாக இரு. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் பெற போகின்றார். இந்த ஒரு சந்தோஷத்தோடு நம்ம என்ன பண்ண வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம கடந்து வர போகிறோம். இந்த 40 நாள் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? எந்த ஒரு விஷயமும் பண்ணியிருக்க மாட்டோம். தப்பான விஷயங்கள் குடிக்காமல் இருந்திருப்பீங்க, நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க, சுத்தபத்தமாக இருந்திருப்போம். அந்த 40 நாள் இது கண்டினியூவாக ஆகணும்ல. இந்த 40 நாள் மட்டும் நம்ம சுத்தபத்தமாக இருந்தால் பத்தாது. இந்த வருடம் முழுவதும் இல்லை, வாழ்நாள் முழுவதும் நம்ம சுத்தப்படுத்திக்கணும். தப்பான விஷயங்கள் வேணாம், தப்பான பழக்க வழக்கங்கள் வேணாம். ஆண்டவருக்காக நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருக்க நல்ல விஷயத்தை மட்டும் வெளியே கொண்டு வாங்க. தப்பான விஷயத்தை என்ன பண்ண போகிறோம்? அப்படின்றத நீங்கள் புதைச்சிருங்க, அவ்வளோதான். நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுட்டாலே வாழ்க்கை செம்மையாக இருக்குங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக உயிர் பெற போகின்றார். நம்ம கூட தான் இருக்கார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு தமது இரக்கத்தையும் கிருபையும் காட்டுவதற்காக ஆண்டவர் காத்திருக்கின்றார். இன்றைக்கு அவர் அவற்றை உங்களுக்கு தருவார். நீங்கள் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருக்க காலம் இன்றைக்கு காணப்படும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையே இழந்துடாதீங்க. விசுவாசத்தை ஒருபோதும் இழந்து போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆண்டவர் உங்களோட கூட இருக்கின்றார். உங்களோட கூட இல்லை, நம்மோடு கூட இருக்கின்றார். அதனால் சோர்ந்து போகாமல் உற்சாகமாக இருக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எப்படிங்க இருக்கும்? சந்தோஷப்படுங்க. யாருக்கும் இந்த பிரச்சனை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போக்கின்றார். மகளே மகனே சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம். இன்றைய நாளில் ஒரு சின்னதாக ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் வாழ்க்கையில், அம்மாவா இல்லையா, ஏற்ற தாழ்வுகள். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசுகிறதுக்கே கொஞ்சம் அச்சப்படுவாங்க. இவங்க இல்லை நம்ம உறவை வச்சுக்கணுமா? பல உறவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10-15 வருஷமாக நல்லா நெருக்கமான உறவுகளாக இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து என்ன ஆகும்? அந்த உறவுக்குள்ளே விரிசல் வர ஆரம்பிக்கும். பேசக்கூட மாட்டாங்க, மூஞ்சை கூட காட்ட மாட்டாங்க, திருப்பிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வேணாங்க. மன்னிப்போம், மறப்போம், ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கை கடந்து போனோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒரு கணத்தை காட்டினா மறு கணத்தையும் காட்டுறீங்க. ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டிடுங்க. கண்டிப்பாக பிரதர், நீங்கள் வேறு அடிச்சுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? வாங்கி தாங்க ஆகணும். பொறுமையாக இருங்க, அதுக்கு நடிக்க விட்டுறாதீங்க. சொல்கிறேங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயம் தான். ஒரு கணத்தில் அடைஞ்சால் மறு கணத்தை காட்டு, அவள் தான் முடிஞ்சிச்சு. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல் பண்ணுவோம், ஐயோ அடிச்சிட்டுமேன்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம யாருன்றதை நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மட்டும் நேசிக்கவில்லை, நம் கூட இருக்க எல்லாரையும் நேசிக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. உற்சாகமாக இருங்க, கலங்காதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. குடும்ப ஜெபம் கண்டிப்பாக பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போக்கின்றார். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களோடு நம்ம ஜெபத்திற்குள்ளாக பயணிக்க போகிறோம். நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம கூட இருக்க உறவுகளை நேசிக்க பழகுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ கோவம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் பண்ணோம் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை மட்டும்தான். போனதுக்கப்புறம் கண்ணீர் விட்டு ஐயோ பேசியிருக்கலாமே, ஐயோ நான் பேசாம விட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அவங்க நம்மளை எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோம், பிரச்சனை இல்லை. எவ்வளோ தான் நம்மளை காயப்படுத்திட்டோம், எவ்வளோ தான் அவமானப்படுத்திட்டோம், பிரச்சனை இல்லை. நம்ம பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க? மனசு உரிக்க, ஐயோ நான் எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டேன், எவ்வளோ வேதனைப்படுத்திட்டேன். அவங்க இறங்கி வந்து பேசுகிறான்னு சொல்ல ஒரு பாசம் இருக்கும். கண்டிப்பாக நேசிக்க பழகுங்க. அவர் காட்டும் இரக்கத்தின் மூலம் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ஜனங்கள் காண்பார்கள். உங்களை
ஆசீர்வதிக்க அவர் தயாராக இருக்கின்றார். உங்களுக்கு முன்பாக பணிந்து இயேசு உங்களை நேசிக்கின்றார் என்று சொல்லுங்கள். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் உம்முடைய கிருபையும் இரக்கமும் விளங்குவதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. நீர் இடப்பட்ட எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீர் என்று நாங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கின்றோம் தகப்பனே. உம்முடைய நீதியின் வலக்கரத்தினால் எங்களை இன்றைக்கு தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கின்றனப்பா. எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து எங்கள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. எங்களை பற்றி பொல்லாதவற்றை பேசுகின்றவர்கள் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் எங்கள் மேல் இருப்பதை கண்டு கொள்ளும்படி சமுதாயத்தில் எங்களை உயர்த்தும் தகப்பனே. உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இன்றைக்கு எங்களை கனப்படுத்த வேண்டும் என்று உமக்கு முன்பாக வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமதானை கொண்ட கருத்தில் அந்த நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் உயிர்த்தெழுந்தலின் இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் எழுந்தவற்றை மீண்டும் பெற போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடன் சுமைகள் எல்லாமே அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண் கலங்கி நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களை பாருங்கப்பா. கடன் சுமையிலேருந்து ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொடுங்க வேண்டும் என்று கேட்கிறானவரே. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற எசப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உலகத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறானவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லாவே படித்து முடிச்சு இன்னும் நல்ல ஒரு வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறானவரே. உம்முடைய ஆசீர்வாதக்கரம் ஒவ்வொரு குடும்பங்கள் மீது இறங்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். சந்தோஷமாக இருங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களை செய்ய போகின்றார். மரியே வாழ்க.